அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாணவ செல்வங்களே, நீங்கள் உலகத்தை பார்க்குற விதமே ஒரு சிறப்பாக இருக்கணும். நீங்கள் சுற்றுப்புறத்தை பார்க்கும் பொழுதும் சரி, எதை பார்க்குறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய எண்ணங்களில் ஒரு நேர்மறையான எண்ணங்களாக இருக்கணும். நீங்கள் அன்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு எல்லாமே அன்பாக தான் தெரியும். நீங்கள் நல்ல ஒரு எண்ணத்தோட, அதாவது பாசத்தோடு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பாசமாக தெரியும். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக நினச்சி பார்த்தீங்கன்னா அது அப்படியே நடக்கும். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் அல்லது நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன மாதிரி நினச்சிட்டு பார்க்குறீங்களோ அப்படி தான் உங்களுக்கு அது தோன்றும். ஒரு ரிஷி என்ன பண்ணாருங்க, ஒரு ஊருக்கு வந்துட்டு இருந்தார். அப்போது அந்த ஊரில் ஒரு செல்வந்தன் இருந்தான். அவன் நிறைய பணம், கோடிக்கணக்கான பணம் வச்சுட்டு இருந்தான். பட் இருந்தாலும் அவனுக்கு ஏதோ சுற்றி இருக்கிற மக்களை பார்க்கும்போதும் எதை பார்த்தாலும் அவனுக்கு ஒரு குறையாகவே தெரிஞ்சுது. சரி, இந்த ரிஷி வரார் ஊருக்கு. அந்த ரிஷிக்கிட்ட போய் சொல்கிறான், ஐயா, எனக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஆனால் எதையுமே எனக்கு ஒரு மன அமைதியும் மன திருப்தியும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகமே ரொம்ப ஒரு ஏதோ என்னை ஒரு பழி வாங்குற மாதிரி இருக்குது. இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே ஒரு திருப்திகரமாக இல்லை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரிஷி என்ன சொல்கிறாரு, சரிப்பா, நீ என்ன பண்ணுற, நீ எந்த பொருளை பார்த்தாலும் பச்சை வண்ணத்தில் பாரு. பச்சை வண்ணத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மன அமைதி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இவன் என்ன பண்ணுறான், ஒரு 4 பேரை கூப்பிட்டு, நான் எந்த இடத்துக்கு போனாலும் சரி என் கண்ணுக்கு பச்சையாக தான் தெரியணும் அப்படின்னு உத்தரவு போடுறான். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வேலையாட்கள் எல்லாம் பச்சை வண்ணத்தில் பெயிண்ட்டுக்கு வாங்கிக்கினாங்க. இவர் எங்கே போனாலும் அது முன்னாடி இவங்க பச்சை வண்ணத்தை அடிச்சுட்டு போவாங்க. இவர் வண்ணத்தை பார்ப்பார். உடனே அவருக்கு முனிவர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் கிடைச்சது. அப்புறம் ஒரு மாதம் கழிச்சிட்டு திருப்பி முனிவர் அந்த ஊருக்கு வராரு. உடனே அந்த ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த முனிவர் மேலே போய் பச்சை வண்ணத்தை ஊற்றுறதுக்கு போகிறாங்க. அப்போ முனிவர் கேட்குறாரு, ஏன்பா என் மேலே ஊற்றுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாங்க, இப்போ எங்கள் எஜமானர் உங்களை பார்க்க போகிறாரு, அப்போ நீங்கள் பச்சை வண்ணத்தில் தான் தெரியணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, இதுக்கு ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க? சரி, நான் உங்கள் முதலாளியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் போகிறாரு, முதலாளியை பார்க்குறாரு. முதலாளிக்கிட்ட கேட்குறாரு, ஏன்பா எவ்வளோ செலவு பண்ணி எல்லாத்தையுமே பச்சை பச்சையாக மாற்றிட்டுருக்க அப்படின்றார். ஆமாம் ஐயா, நீங்கள் தானே சொன்னீங்க எல்லாமே பச்சையாக இருந்தால் நமக்கு நிம்மதியாக கிடைக்கும், அதான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. அதுக்கு ஏன்ப்பா இவ்வளோ செலவு பண்ணணும்? ஒரே ஒரு 4 ரூபாயில் நீங்கள் அதை உலகத்தையே மாற்றிருக்கலாமே. எப்படி சுவாமி, 4 ரூபாயில் ஒரு பச்சை கண்ணாடி வண்ணத்தில் இருக்கிற கண்ணாடியை வாங்கி உன் கண்ணுக்கு மாட்டினா உலகம் ஃபுல்லாக உனக்கு பச்சையாக தான் தெரியும். உலகத்தில் எல்லா பொருளையும் பச்சையாக மாற்ற முடியாதுப்பா. ஆனால் உன் கண்ணை நீ பச்சை கலர் கண்ணாடி அணிஞ்சிட்டியன்னா உலகம் ஃபுல்லாகவே உனக்கு பச்சையாக தெரியும் அப்படின்றார். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, உன்னுடைய மனதை பொறுத்து தான் உலகத்தில் இருக்கிறது எல்லாமே. ஸோ நீ உலகத்தை நோக்கும் பொழுது, இந்த இனிமையான உலகத்தை நோக்கும் பொழுது உன் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கிறதோ அது போல தான் அந்த உலகம் உனக்கு தெரியும். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, இந்த உலகத்தை நாம் அன்பால் நோக்க வேண்டும், பொறுமையாக நோக்க வேண்டும், பண்பால் நோக்க வேண்டும், சேவை மனப்பான்மையோடு நோக்க வேண்டும், அன்பால் நோக்க வேண்டும், நேர்மறை எண்ணங்களோடு நோக்க வேண்டும்.
அப்பொழுது இந்த உலகம் நமக்கு இனிமையாக தோன்றும். சுற்றுப்புறத்தில் இருப்பவர்கள் அனைவரும் நமக்கு அன்பானவர்களாகவும் பண்பானவர்களாகவும் பாசமுள்ளவர்களாகவும் இருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையும் மன அமைதியோடு இருக்கும். நன்றி மாணவர்களே.